ஒரு பக்கம் காவேரியுமே இந்த பக்கம் நம்ம நைட்டு இங்க விஜய் கிட்ட பேசின விஷயத்தெல்லாம் ரொம்பவே சொதப்பிட்டோம். நம்ம ஒழுங்கா நம்ம மனசுல இருக்க விஷயத்த வெளியில சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இந்த பக்கம் வந்து கங்கா கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. ஆனா கங்காவுமே இங்க பாரு காவேரி, தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்காத, அவரோட ஹஸ்பண்ட் தானே, மறுபடியும் போய் பேசு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நீ வேறக்கா, நான் போய் மறுபடியும் பேசினேன்னா என் தலையில இருக்க வீடமே இறங்கி போயிடும், அப்புறம் எனக்கு இருக்கிற ஒரு கெத்தே இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கங்காவுமே, இங்க பாரு காவேரி, நீ இந்த விஷயத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி கூச்சப்பட்டு இருந்தாலும் வேலையாகாது, உனக்கு என்ன தோணுதோ அதை மனசுல பட்டதை ஓப்பனா பேசு, இந்த மாதிரி பேசாம இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் காவிரிக்கு எடுத்து சொல்லி வீட்டுக்கு அனுப்புறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க யமுனோட வீட்டுல அதுவே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. ஏன்னா யமுனோட அம்மாவுமே நீ படிப்பை விட்டுறாது அப்படின்னு சொன்னதுனால யமுனாவை திரும்பி படிக்கணும், கண்டிப்பா ஐஏஎஸ்க்கு படிக்கிறத நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் நிவின் போய் கேக்குறாங்க. உடனே நிவினுமே, நீங்க பாரு யமுனா, நான் எப்பவுமே படிப்புக்கு எதிராக இருந்ததே கிடையாது, நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டா படிச்சுக்க, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா அதே நேரத்துல அங்க வந்து நிவினோட அம்மாவுமே, ஓஹோ படிக்க போறியா, நீ படிச்சு என்ன பண்ண போற, ஒண்ணும் பண்ண போறது இல்ல, அப்புறம் எதுக்காக படிக்க போயிட்டு இருக்க, நீ படிக்கிறன்ற பேர்ல என் பையனோட காசை செலவு பண்ணுமா, அதான் உனக்கு தேவைப்படுதா, ஓ உங்க அம்மாவை வீட்டுல நீ படிக்க வச்சாங்கன்னா காசு செலவாக வந்துட்டு நீ என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு இப்ப என் பையன் கூட வந்து படிக்க போறியா அப்படின்ற மாதிரி ரொம்பவே அவமானப்படுத்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உடனே இந்த பக்கம் வந்து யமுனாக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. இங்க பாருங்க, நான் ஒண்ணு காசு நிவின் கேட்கணும்னு அவசியமே கிடையாது, என் படிப்புக்கு தேவையான செலவை என்னால ரெடி பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு யமுனாவும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு நிவினுமே, இங்க பாரு யமுனா, நான் இந்த மாதிரி தேவையில்லாம உங்ககிட்ட அப்படி பேச விரும்பல, நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டா படி, அதை தடுக்காதான் எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல நீ உன் காசு செலவு பண்ணி படிக்க ஆசைப்பட்டா நீ படிச்சுக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல மாதிரி அமைச்சு வச்சிருக்காரு. ஆனா இங்க நிவினோட அம்மாவுமே, ஏண்டா அவட்டே காசு, அவ இப்ப அவ காசு செலவு பண்ணி படிப்பா, அவன் மறுபடியும் நம்ம கிட்ட வந்து காசு கணுப்பா, இவெல்லாம் அனுப்பாதரா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே இங்க நிவினுமே, உன் வேலையை பாரு முதல்ல, தேவையில்லாம இந்த விஷயத்தை தலையிடாத அப்படின்னு சொல்லி நிவினுமே அவரோட அம்மாக்கு வாங்கி கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் யமுனாக்குமே காசுக்காக உண்மையுமே என்ன பண்றதுன்னே தெரியல. சொல்லப்போனா அவங்க கிட்ட எந்த ஒரு காசுமே இல்ல. இப்ப என்ன பண்றது, நம்ம கண்டிப்பா இதுக்கு மேல கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணி ஆகணும், நம்ம இதுக்கு மேல படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாதான் இங்க நிவினோட அம்மாவோட வாயை நம்மளால அடைக்க முடியும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. சொல்லப்போனா தன்னோட நகையை வித்தாவது நம்ம எப்படியாவது இந்த இதுல நம்ம படிக்கலாம் அப்படிங்கறத முடிவு பண்றாங்க. அதனால அதே மாதிரி அதாவது அவங்க போட்டிருக்க தங்க நகை வரைய ஒரு டூப்ளிகேட் ரெடி பண்றாங்க. அதுக்கு பதிலா அவங்க போட்டிருக்க அந்த தங்க நகையுமே இங்க அடைக்கடையில போய் அதையுமே சேல் பண்றாங்க. சேல் பண்ணது மட்டும் இல்லாம அதுல இருந்து வந்த பணத்தை வச்சு இந்த பக்கம் கோச்சிங் கிளாஸும் ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம எப்படியாவது ஜெயிச்சு ஆகணுங்கிற முன்னேற்றத்துக்காக அவங்க பயங்கரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க விஜயோட வீட்டுல தங்கி இருக்கிற வெண்ணிலாவை பாத்துக்கிறதுக்காக இங்க ஒரு நர்ஸுமே வந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நர்ஸ் கிட்டயுமே இந்த பக்கம் வந்து விஜய் வந்து பேசுறாரு, வெண்ணிலாவுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்க வீட்டுல வச்சு பாத்துக்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயத்த எல்லாத்தையுமே நீங்களே பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் கிட்ட எல்லா டீடைலும் சொல்லி முடிச்சுட்டு இங்க விஜய் எப்போ போல ஆபீஸ் கிளம்புறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் நர்ஸ் வந்திருக்க விஷயத்தை கேள்விப்பட்ட காவேரியுமே, ஓகே இதுக்கு மேல விஜய் எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்க்க தேவையில்ல, இனிமேல் வெண்ணிலா வந்து நர்ஸ் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகுறாங்க. அதே நேரத்துல இங்க ஆபீஸ்க்கு போன விஜயமே ஆபீஸ்ல இருக்க டெக்கரேஷன் எல்லாம் பார்த்துட்டு இந்த டெக்கரேஷன் நாளைக்கு வரைக்கும் இருக்கணும், சொல்லப்போனா நாளைக்கு தான் நம்ம காவேரிக்கு ஆபீஸ் கூப்பிட்டு இந்த பக்கம் ஆபீஸ்ல வச்சு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராரு. அதே நேரத்துல அந்த வக்கீல் டீமே, இங்க பாருங்க சார், இந்த டாக்குமெண்ட் டீடைல் எல்லாத்தையுமே எடுத்து வந்து நீங்க ஆபீஸ்ல வச்சிருங்க, நம்ம அப்புறம் கூட பேசிக்கலாம், நாளைக்கு நீங்க வரப்ப வந்தா போதும் அப்படின்ற மாதிரி இந்த டாக்குமெண்ட் டீடைல் கொண்டு வந்து ஆபீஸ்ல வைக்க சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க விஜயமே ரொம்பவே ஹாப்பி ஆனதுனால சரி ஓகே நம்ம பொண்டாட்டி காவேரிட்ட பேசிடுவோம்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் வந்து காவேரிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணது மட்டும் இல்லாம, என்ன காவேரி வீட்டு எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் ஓகேவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களே எப்பவும் போல எதுக்கு முன்னாடி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது சரியா கவனிச்சிட்டு இருக்கிற விஜயமே, எப்பவுமே சரி இந்த பொண்டாட்டிங்க மட்டும் இப்படிதான், நம்ம நல்லா பேசினா கூட கோவமா இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுப்பாங்க, அதுல எல்லாருமே ஏமாத்துறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் காவேரி மேல லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காவேரியோட சிரிப்பை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட விஜயமே, இங்க பாரு எனக்கு என்னமோ சிரிக்கிற மாதிரி தெரியுது, என்ன ஏமாத்திரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா காவேரியுமே அவங்களுக்கு வந்து சிரிப்பு அடைக்கிட்டு, நானே அவங்க கிட்ட சிரிக்க போறேன், நான் அவங்க கிட்ட கோவத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன காவேரி மறுபடியும் என்கிட்ட எதுக்கு நீ கோவத்துல இருக்க, உன் கோவத்தெல்லாம் விடு, நாளைக்கே எல்லாத்தையும் கிளியர் ஆக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜயமே பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் காவேரியுமே, நாளைக்கு என்ன கிளியர் ஆக்க போறாரு, அப்பெல்லாம் நாளைக்கு ஏதோ நமக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரியுமே காலை கட் பண்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் மறுபடியுமே காவேரியை டென்ஷன் பண்ற மாதிரி இந்த பக்கம் ராகினி வந்து, என்ன காவேரி ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இருக்கு, இந்த மாதிரி வெண்ணிலாவை பாத்துக்கிறதுக்கு நர்ஸ் வந்துட்டாங்க, இதுக்கு மேல விஜய் வெண்ணிலா பக்கம் இருக்க தேவையில்ல நினைக்கிறியா, அது தப்பு, நீ தப்பா யோசிச்சுட்டு இருக்க, உண்மையை சொல்ல போனா வெண்ணிலாக்காக செலவு பண்ணி நர்ஸ் வைக்கிற அளவுக்கு இந்த பக்கம் விஜய்க்கு தோணி இருக்கு அப்படின்னா வெண்ணிலாவை சீக்கிரமா கியூர் பண்ணணும், அப்பதான் அவரோட வாழ்க்கையில இருந்து ஒன்னு அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வெண்ணிலாவை தன்னோட வாழ்க்கைகளை வச்சுக்கலாம்ல, அதுக்காக தான் ட்ரை பண்றாரு. கூடிய சீக்கிரம் வெண்ணிலா மட்டும் சரியாகட்டு அதுக்கப்புறம் பாரு நீ ஏன் இந்த வீட்டை விட்டு தளர்த்திருச்சு ஓட போற அப்படின்ற மாதிரி மறுபடியும் இங்க ராகினி எப்பவும் போல இங்க காவேரி கலைச்சிட்டு இருக்காங்க. ஆனா காவேரியுமே இங்க ராகினிக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி, இங்க பாரு என் வாழ்க்கையை பத்தி எனக்கு கவலைப்பட தெரியும், என்ன பத்தி நீ கவலைப்படாத, உன் வேலையை நீ பாரு, ஆனா அதே மாதிரி இன்னொரு டைம் வந்து வெண்ணிலாவையும் விஜயும் தேவையில்லாம சேர்த்து வச்சு பேசி என்ன கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஏன்னா எப்பவுமே நான் இந்த மாதிரி அமைதியா இருக்கிற காவேரி நீ பாத்துட்டு இருக்கேன், ஆனா என்னைக்கு ஒரு நாள் பொங்கி எழுந்தேன்னா அப்புறம் நீ யாரு, நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இந்த வீட்டுல நீ எதுக்காக இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் போட்டு எல்லாரும் மட்டும் உடைக்கிற மாதிரி ஆயிடும், அதனால ஒழுங்கா அவன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் காவேரியுமே ராகினியை மிரட்டி விட்டுறாங்க.